ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் தொடர்ந்து போட முடியல. இன்னையிலேருந்து தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து தந்துகிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணங்க. அந்த கல்யாணத்திற்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு பார்ட்டாக போட போகிறேன். வெல்கம் டு அவர் வெட்டிங் சீரீஸ். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி செய்கிற செரிமோனி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாலி செய்கிறதுக்கு நிறைய பேர் கடையிலே டைரெக்டாக கொடுத்து பண்ண சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை ரெடிமேடாக வாங்குகிறவங்களும் இருக்காங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வீட்லேயும் இந்த தாலி செய்கிறவங்க இருக்காங்கள்ல, ஆசாரின்னு சொல்லுவோம், அவங்கள கூப்பிட்டு வீட்டிலே செஞ்சு சாமி முன்னாடி அதாவது எங்கள் வீட்டோட குலதெய்வத்தை கும்பிட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க இடத்துக்கு கொண்டு போய் அந்த தாலியை செஞ்சு கொண்டு வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு தாலி செய்கிறதுக்கான காயின் வாங்கி வச்சுக்கிட்டோம். அதை இன்றைக்கி உருக்கி மட்டும், அதாவது எங்கள் வீட்டிலே உருக்கி ஃபஸ்ட்டு அந்த தாலி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மீனிங்கில் அதை உருக்கி கொண்டு போகிறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு குண்டா சட்டி எடுத்துக்கிட்டு அந்த இதில் ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு மேலாக மட்டும் தவிடு, அந்த நெல்லோட தோல் இருக்குல்ல, அதை தான் தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. தவிடு அல்லது உமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் தாம்பழத்தில் வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது அந்த பாத்திரத்துக்கு பொட்டு வச்சிட்ருக்காங்க. வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கறிக்கட்டை இருக்குல்ல, அதை ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தீ எரிய விட்டுட்டு அதில் தான் தாலிக்கான அந்த தங்கத்தை உருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை எல்லாத்தையும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எங்கள் வீட்டோட ஃபர்ஸ்ட் கல்யாணம். எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் நடந்தது தான் லாஸ்ட்டாக நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன். இப்போது அது முடிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது, அதாவது 18 இயர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரொம்பவே ஈகராக எக்ஸைட்டிங்கோடு எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூடயே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இப்போது ஒரு முதல் வீடியோவாக இந்த தாலி செய்கிற வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து இந்த வெட்டிங் சீரீஸ் அப்படின்றதில் ஒவ்வொரு பார்ட்டாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து போட போகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இப்போது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. அண்ட் இது யாரோட கல்யாணம் அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்கும். நான் ஒரு கல்யாணம் தான் சொல்லிகிட்ருக்கேன். யாருக்கு கல்யாணம் அப்படின்னா, எங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம். எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது சஸ்பென்ஸ். நான் உங்களுக்கு அதை லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு சீரீஸும் கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கல்யாணம் அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு கல்யாணம் ஆனாலுமே நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு புது பொண்ணு, புது மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கணும், அவங்க கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டோட வெட்டிங் சீரீஸ் பார்க்கும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வெட்டிங் சீரீஸோட பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை தவறாமல் பார்க்கலாம். இப்போ அந்த தாலி ரெடி பண்ணுறதுக்கு கங்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா, அதுக்காக அதை தீயை ஃபுல்லாக பற்ற வச்சு கங்காக ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தாலி, அந்த குட்டியாக அங்கனக்குள்ளே ப்ரௌனாக ஒன்று இருக்கு இல்லையா, அதை அவங்க எடுத்து காட்டுவாங்க. அதுக்குள்ளே அந்த கோல்டு காயினை போட்டு உருக்கி எடுத்தாங்க. அது உருகி வரக்கூடிய அந்த மொமெண்ட் தான் இந்த வீடியோவோட ஒரு இம்பார்ட்டண்ட் அங்கம் அப்படின்னே சொல்லலாம். நீங்களே அதை பாருங்கள்.
இப்போ நல்லா கங்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் சாம்பிராணி பவுடர் இருக்குல்ல, அதை தூவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு போய் அந்த இதை வந்துட்டு காட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தங்கத்தை உருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜை அறைக்கு காட்டிட்டு வீடு ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது அந்த கோல்டு காயினை எடுத்துட்டு அதை வந்து சுற்றியலால் நல்லா தட்டிட்டு அந்த ப்ரௌன் கலர் குமிழ்குள்ளே வந்து போட்டு உருக்கி எடுத்தாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இப்போ அந்த காயின் வந்து நல்லா உருகிருச்சு. அதை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி எடுத்து நல்லா அணைச்சிட்டு இப்போ அதை எடுத்து ஒரு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்து போடுவாங்க பாருங்கள். இப்போ அந்த காயினை எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடம் ஏற்றி தீபாராதனை காமிச்சிட்டு அந்த சூடம் அணையிற வரைக்குமே வெயிட் பண்ணி அது குளிர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த தட்டு தாம்பலம் இருக்குல்ல, கோல்டு காயின் வச்சுருக்க அந்த தாம்பலம், அதை எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வாங்கிட்டு அதை அவங்களோட கடைக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் எந்த ஷேப்பில் வந்து தாலி போடக்கூடிய வழக்கம் இருக்கோ அந்த மாடல் வாங்கிட்டு அதை செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சூடம் குளிர்ந்ததும் இந்த கங்கையும் நல்லா தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இதை வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த பாத்திரத்தை வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து பத்திரமா வச்சுருங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஆற்றுல போய் இதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த தாம்பூலத்தை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தாலி செய்யக்கூடிய ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.